அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 11வது இறை வார்த்தையின் 2வது வரி. அங்கே வந்து உங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என விழைகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிற ஆவிக்குரிய கொடைகள் எவை? இந்த ஆவிக்குரிய கொடைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த ஆவிக்குரிய கொடைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இந்த ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் 9 வகையான ஆவிக்குரிய கொடைகளை பற்றி புனித பவுல் அங்கு தெளிவாக பேசுகிறார். இங்கு பவுல் குறிப்பிடுகிற ஆவிக்குரிய கொடைகள், அந்த 9 வகையான ஆவிக்குரிய கொடைகளில் ஏதாவது ஒன்றை ரோமை நகரில் வாழும் இறை மக்களுக்கு கொடுக்க விரும்புவதாக புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த ஆவிக்குரிய கொடைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இயேசுவின் பிறப்பிற்கு முன்பாக கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகில் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய கொடைகளை கொடுத்து அவர்கள் வழியாக கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிற்பாடு இந்த உலகில் நற்செய்தி பணியாற்ற கடவுள் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய கொடைகளை கொடுத்து அவர்கள் வழியாக திருச்சபையை கட்டி எழுப்புகிறார். இந்த ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஆவிக்குரிய கொடைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இந்த ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஆவிக்குரிய கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஆவிக்குரிய கொடைகளை பொது நன்மைக்காகவே பயன்படுத்த வேண்டும், மாறாக சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. நான்காவதாக, இந்த ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும்? ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்று புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த ஆவிக்குரிய கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்தி வாழ வேண்டும். சுயநலத்துக்காகவோ தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காகவோ அதை பயன்படுத்தி வாழக்கூடாது. அடுத்தபடியாக, ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கொடையை பயன்படுத்தி பிறருக்கு பணிவிடை புரிந்து வாழ வேண்டும் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே ஆவிக்குரிய கொடையை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் திருச்சபையை வழிநடத்துகிற மேய்ப்பர்களாக இருக்கலாம், அல்லது திருச்சபையில் உள்ள இறை மக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கொடைகளை பயன்படுத்தி பிறருக்கு பணிவிடை புரிந்து வாழ வேண்டும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்லுவார். பணிவிடை பெறுவதற்கல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லுவார். பரிசுத்த ஆவியின் கொடைகளை முழுமையாக பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு, நான் பணிவிடை புரியவே வந்தேன், பணிவிடை பெற அல்ல என்று அங்கு தெளிவாக சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் மேய்ப்பர்களாக இருக்கலாம், அல்லது திருச்சபையின் இறை மக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும், சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவதாக, பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் பிறருக்கு பணிவிடை செய்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவின் கொடைகள் வழியாக பிற மக்களுக்கு நன்மையை செய்து திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பரிசுத்தாவின் கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்துவோம். இரண்டாவதாக, பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு பணிவிடை புரிந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவின் கொடை
கொடைகளை பயன்படுத்தி பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாம் திருச்சபையை கட்டி எழுப்புவோம். அப்பொழுது அந்த உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணச் செய்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த பரிசுத்தாவின் கொடைகளை பொது நன்மைக்காக பயன்படுத்தி பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறருக்கு பணிவிடை புரிந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் கொடைகள் வழியாக பிறருக்கு நன்மை செய்து வாழ்கிற போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குகிற அந்த மக்களின் கற்பத்தின் கனியை தேவரீர் ஆசீர்வதித்து அந்த மக்கள் தாய்மை பேற்றை அடையும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாடத்தில் அமர்ந்து செபிக்கிற அந்த மக்களுக்காக செபிக்கிறேன். அப்பா பிதாவே, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த மக்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து இந்த மக்கள் எதிர்பார்க்கிற நல்ல வேலையை இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.